ஒருவேளை இங்கே தமிழகத்தில் ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லை. தமிழகத்தில் இருந்திருந்தால் நீங்கள் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்ற மாநாடு மாதிரி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன் தமிழகத்தில் நடக்கலை? 84 விதிமுறைகளை போடுவார்கள், தலைநகரில் கொடுக்க மறுப்பார்கள். அப்படி கொடுத்தாலும் நேரு ஸ்டேடியமே பத்தாது. அப்படி நேரு ஸ்டேடியமே கிடைத்திருந்தாலும் சென்னை ஸ்தம்பித்திருக்கும். போக்குவரத்துகள் முறையாக பயணிக்க தடையே. இது எல்லாமே ஒரு இடத்துக்கு முன்னால் நடந்த இன்னொரு படத்துக்கு வரல. இது ஏன் இப்போ மட்டும்? இப்போ அரசியலினுடைய தலைவர், மாபெரும் மகத்தான மக்கள் தலைவர், அன்னைக்கு நடிகர். அதனால் வித்தியாசம் நிறையா இருக்குது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த அந்த இதை? நீங்கள் போய் கலந்துக்கலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பல பேர் போனாங்கன்ற மாதிரி கேள்வியெல்லாம் பட்டோம். இல்லை, இங்கேருந்து 860க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்கிறாங்க. உலக அங்கே தான் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எங்க அரசியல் பேசிட்டாரே, நாசுக்கா பேசினாரே. ஒரு குட்டி கதையை சொல்லியா? ஆமாம். அதாவது ஒரு செய்தி, மலேசியாவுடைய மன்னரே கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி. அப்படி இருந்துமே உணர்ச்சி பொங்க ஒரு தொண்டர் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை காட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அவரை வெளியில் எடுப்பதற்கான முயற்சியை தாய் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்க தான் ஆரம்பத்திலே சொன்னாங்களே அரசியல் சம்பந்தமான எந்த உணர்ச்சியின் கிளம்பாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம். ஏன்னா இது போன்றது உணர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த அந்த இளம் வயது உள்ளவங்களை கட்டுப்படுத்துறது தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தானே என் போன்றவர்களை களமிறக்கி இருக்கிறாங்க தலைவர். அதுல பொதுக்கூட்டத்தில் கம்பத்தில் ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஃபுல்லாக இருந்தது. காரணம் இது போன்ற செயல்கள் தான். ஒரு தலைமை சொன்னால் கீழே கேட்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன் இல்லை தாவே அரசியல் பக்குவம்னு பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் வளர்த்தாறு திருடுற கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்கல்ல. தலைவர்கள் பேசுகிற போதே சுற்றுச்சுவரை ஏறி குதித்து சரக்கடிக்கிற கூட்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்கல்ல. நாற்காலிகள் மாநாடு நாட்டில் எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? முதியவர்கள் மாநாடை கண்டதுண்டா? நாளைக்கு மகளிரணி மாநாடு வேற பம்மட்டம் அடித்து கொள்ளுகிற மமதைகள் இந்த நாட்டில் என்னைக்காவது மகளிரணி மாநாடுன்னு நடத்திய வரலாறுகள் உண்டா? நடத்த வச்சிருக்கிற பேர் இயக்கம் தமிழக வெற்றி கழகம், அதுவும் கொங்கு மண்டலத்தில். வாங்க, திமுகவுக்கு ஏற்கனவே அணியணியாக பல்வேறு அணிகள், சார்பு அணிகள் அதிகம். அவங்க எப்பயுமே நடத்துறது தானே. இளைஞர் அணி கூட்டம் நடக்கும், மகளிர் அணி கூட்டம் கனிமொழி தலைமை நடக்கும்ன்றது இயற்கை தானே. இது நீங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்கள்? ஆமாம், சரியாக சொல்கிறேன். ஏன்னா கொங்கு மண்டலத்திற்கென்றே இப்போ வந்து ஒரு மகளிர் அணி கூட்டத்தை, அதுவும் 1.5 லட்சம் பேர் கலந்து கொள்கிற கூட்டம்னு வேற, வாய்ப்பீற்றல் வேற. அது பார்த்துக்கோங்க. இப்போ காரைக்குடியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, ராமேஸ்வரத்துலேருந்தெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வந்து 200 ஊவாக்கு இப்போ 2000 ஊவாயை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. நல்ல நாளைக்கும் சரக்கு நல்ல அமோகமாக வெற்றி விற்பனை செய்யும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த நாடை குடிகார நாடாக்கி வைத்த குடிமகன்களில் இவங்கள்லாம் நாளைக்கு மகளிர் மாநாட்டில் கூட மிகப்பெரிய அளவிற்கு மது விற்கப்படும்.